ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ருக்மிணி தேவிக்கும் பிறந்தவர் பிரத்யும்னர். ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் பல குமாரர்கள் புத்திரர்கள் உண்டு. அதைப்போலவே ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அவருடைய மற்ற மனைவிமார் இடத்திலேயும் பல குழந்தைகள் பிறந்தன. அவருடைய குழந்தைகள் அவர்களுடைய குழந்தைகள் என்று இவ்வாறாக கிருஷ்ணரின் வம்சம் பல்கி பெருகியது. கிருஷ்ண ருக்மிணியின் புத்திரராகிய பிரத்யும்னர் ருக்மியின் புத்திரியாகிய ருக்மவதி என்பவளை திருமணம் செய்து கொண்டார். ருக்மி என்பவர் ருக்மிணியின் சகோதரர், உங்களுக்கு நினைவிருக்கும். ஆக பிரத்யும்னர் தன்னுடைய மாமா பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்று ஆகின்றது. இந்த ருக்மி என்பவன், அதாவது பிரத்யும்னருடைய மாமனார் ருக்மிணி தேவியின் சகோதரன், ஸ்ரீகிருஷ்ணனிடத்திலே விரோத புத்தி உள்ளவன். ஆனாலும் தன்னுடைய சகோதரியான ருக்மிணியின் பிரீத்திக்காக, அவள் சந்தோஷப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய புத்திரியாகிய ருக்மவதி என்பவளை பிரத்யும்னருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அந்த பிரத்யும்னருக்கு பிறந்தவர்தான் அனிருத்தர் என்பவர், ஸ்ரீகிருஷ்ணரின் பேரன். ஸ்ரீகிருஷ்ணன், அவருடைய புத்திரர் பிரத்யும்னர், அவருடைய புத்திரர் அனிருத்தர். இப்படியாக அனிருத்தர் ருக்மியின் மகளுடைய மகன் ஆகின்றார். அந்த அனிருத்தருக்கு ருக்மியானவர் தன்னுடைய மகனின் மகளாகிய ரோச்சனை என்பவளை திருமணம் செய்து கொடுத்தார். அந்த திருமணம் நன்றாக விமரிசையாக நடந்தது. அந்த கல்யாணத்திற்காக ஸ்ரீகிருஷ்ணர், பலராமர், ருக்மிணி முதலிய பலர் சென்றிருந்தார்கள். அந்த கல்யாண வைபவங்களின் பொழுது ருக்மி பலராமனை சொக்கட்டான் விளையாட அழைத்தார். பலராமர் பலவிதமாக பந்தயங்கள் கட்டி விளையாடினார். அவற்றையெல்லாம் ருக்மி வென்றார். பிறகு ருக்மி பந்தயம் கட்ட அதை பலராமன் வென்றார். ஆனால் ருக்மியோ அதை ஒப்புக்கொள்ளவில்லை. நான் தான் வென்றேன் என்று சாதித்தார். அப்பொழுது ஆகாசவாணி பலராமன் தான் வென்றார், இந்த ருக்மி சொல்வது பொய் என்று கூறியது. ஆனாலும் அதை கூட லட்சியம் செய்யாமல் ருக்மி தான் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது தானே வென்றதாக சொல்லிக் கொண்டிருந்தார். பலராமன் தான் தோற்றார் என்று சாதித்தார். அப்பொழுது அங்கே இருந்த வேறு சில கெட்ட சுபாவம் உள்ள அரசர்கள் பலராமனை கேலி செய்தார்கள். நீங்கள் எல்லோரும் இடையர்கள், வனத்திலே சஞ்சரிப்பவர்கள், ஆடு மாடுகளை மேய்ப்பவர்கள், உங்களுக்கு சொக்கட்டான் விளையாட்டு எப்படி தெரியும்? உங்களுக்கு சொக்கட்டானும் தெரியாது, யுத்தம் செய்யவும் தெரியாது என்று பலவாறு பரிகாசம் செய்து சிரித்தார்கள். இதனாலெல்லாம் பலராமன் மிகுந்த கோபத்தை கொண்டார். அந்த ருக்மியுடன் சண்டையிட்டு அந்த ருக்மியை கொன்றார். இவரை பார்த்து பரிகசித்து தன்னுடைய பற்கள் தெரியும்படி சிரித்த காளிங்கன் என்பவனுடைய பற்களை உடைத்தார். மற்ற பல அரசர்களும் பலராமரால் கை கால்கள் வெட்டப்பட்டார்கள். இப்படி சொக்கட்டான் விளையாட்டு ஒரு பெரிய வினையாக முடிந்தது. அதன் பிறகு எல்லோரும் துவாரகா நகரத்துக்கு திரும்பி சென்றார்கள். இதையெல்லாம் எடுத்து கூறிய சுக மகரிஷி அனிருத்தருடைய கதையை மேலும் தொடர்ந்து கூறினார். அனிருத்தர் பிரத்யும்னருடைய புதல்வர், ஸ்ரீகிருஷ்ணருடைய பேரர். அந்த காலத்திலே பானாசுரன் என்கின்ற ஒரு அசுராம்சம் கொண்ட பேரரசன் இருந்தான். அவன் பலி சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வன். பலி சக்கரவர்த்தி ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு இந்த பூமியையே தானம் செய்தாரே, அந்த பலி சக்கரவர்த்தி, அந்த பலியினுடைய மூத்த புதல்வன் தான் இந்த பானாசுரன். அவனுக்கு 1000 கைகள் உண்டு. பரமசிவனிடத்திலே பக்தி கொண்டவன், பரமசிவனின் பரமபக்தன். அதனால் பரமசிவனே அந்த அசுரனிடம் சந்தோஷித்து மகிழ்ச்சி அடைந்து உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று சொல்ல, பானாசுரனும் பகவானாகிய பரமசிவனிடத்திலே தாங்களே என்னுடைய பட்டணத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அந்த வேண்டுகோளை பரமசிவனும் ஏற்றுக்கொண்டார். இதனாலெல்லாம் பானாசுரனுடைய கர்வம் தலைக்கேறிவிட்டது. ஒரு முறை தனக்கு வரமளித்த தன்னுடைய இஷ்ட தெய்வமாகிய பரமசிவனையே பார்த்து, என்னுடைய 1000 கைகளும் தினவு எடுக்கின்றன. சரியான எதிரி இல்லாமல், நல்ல வலிமையுள்ள எதிரி இல்லாமல், சண்டை செய்யாமல் அவை சோர்ந்து போய் கிடக்கின்றன. இந்த எல்லா உலகங்களிலுமே உங்களை தவிர என்னுடன் சண்டை செய்ய தகுந்தவர் என்று எவருமே இல்லை என்று தற்பெருமை பேசினான். அதனால் பரமசிவன் கோபம் கொண்டார். மூடனே, எனக்கு சமமான ஒருவராலே உன்னுடைய கொடி வெட்டப்படும். அவர்தான் உன்னுடைய கர்வத்தை அடக்குவார் என்று சொன்னார். மூடனான பானாசுரனும் அந்த வார்த்தைகளை கேட்டு சந்தோஷித்தான். அதாவது சரியான வலிமை உள்ள ஒரு விரோதியிடம், எதிரியிடம் தான் சண்டையிடப் போகின்றோம் என்று நினைத்து சந்தோஷம் அடைந்தான். அந்த பானாசுரனுக்கு உஷா என்கின்ற ஒரு பெண் உண்டு.
ஒரு நாள் அந்த பெண் உஷா தன்னுடைய கனவிலே அனிருத்தரை கண்டாள். அந்த அனிருத்தருடைய பேரழகிலே மயங்கி போனாள். அவனையே, அனிருத்தரையே தன்னுடைய நாதனாக, புருஷனாக வரித்தாள். ஆனால் தான் கனவில் கண்ட அந்த ராஜகுமாரனோ யார், எந்த தேசத்தை சேர்ந்தவர், எந்த தேசத்து ராஜகுமாரர் என்று எந்த விவரமும் உஷாவுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் உஷாவுக்கு சித்திரலேகா என்கின்ற ஒரு தோழி உண்டு. அந்த தோழி உஷாவிடம் வந்து, நான் பல ராஜகுமாரர்களை சித்திரம் வரைந்து உனக்கு காண்பிக்கின்றேன், அதிலே உன் மனத்தை கவர்ந்தவர் எவர் என்பதை நீ எனக்கு சொல் என்று கூறி பல ராஜகுமாரர்களுடைய சித்திரங்களை, படங்களை வரைந்து காட்டினாள். பலருடைய சித்திரங்களை பார்த்து இவர் இல்லை, இவர் இல்லை என்று நிராகரித்த உஷா இறுதியிலே அந்த சித்திரலேகா அனிருத்தருடைய படத்தை வரைந்து காட்டியதும் இவர்தான் என் சுந்தர புருஷர் என்று எடுத்து கூறினாள். அதை கேட்ட சித்திரலேகா, இவள் கிருஷ்ணருடைய பேரனிடத்திலே, அனிருத்தரிடத்திலே ஆசைப்பட்டிருக்கின்றாள் என்பதை புரிந்து கொண்டாள். தன்னுடைய யோக மகிமையினாலே துவாரகா நகரம் சென்று அங்கே தூங்கிக் கொண்டிருந்த அனிருத்தரை தூக்கி கொண்டு வந்துவிட்டாள். பானாசுரனுடைய அரண்மனையிலே உஷாவிடம் சேர்ப்பித்து விட்டாள். அனிருத்தரும் உஷாவிடம் மயங்கி போனார். அந்த இருவருமே காதல் கொண்டு அங்கே ஆனந்தமாக வாழ்ந்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு உஷா கர்ப்பவதியானாள். அதை கண்ட காவலர்கள் ஓடோடி சென்று மன்னனிடம், பானாசுரனிடம் விஷயத்தை தெரிவித்தார்கள். அதை கேட்ட பானாசுரன் வருத்தம் அடைந்தான். தன்னுடைய புதல்வியாகிய உஷாவின் அந்தப்புரத்துக்கு சென்றான். அங்கே அனிருத்தரை கண்டான். அனிருத்தருக்கும் பானாசுரனுக்கும் யுத்தம் நேர்ந்தது. அனிருத்தர் பானாசுரனுடைய பல வீரர்களை கொன்று போட்டார். ஆனால் இறுதியிலே பானாசுரன் அனிருத்தரை நாகபாசங்களால் கட்டி போட்டு விட்டான். அதன் பிறகு அனிருத்தரால் எதுவுமே செய்ய முடியாமல் போனது. அதை கண்ட உஷா மிகுந்த வருத்தத்தை அடைந்தாள். கண்ணீர் பெருக்கி அழுதாள். பானாசுரனுடைய அரண்மனையிலே இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டிருக்க அங்கே துவாரகா நகரத்திலே எல்லோரும் பரிதவித்து போயிருந்தார்கள். பெரும் துக்கத்தை அடைந்திருந்தார்கள். அனிருத்தரை காணாமல் எல்லோரும் கலங்கி போயிருந்தார்கள். உஷாவின் தோழியாகிய சித்திரலேகா இரவோடு இரவாக தன்னுடைய யோக மகிமையினாலே தூங்கிக் கொண்டிருந்த அனிருத்தரையே தூக்கி கொண்டு சென்று விட்டாள். எனவே அனிருத்தருக்கு என்ன ஆனது, அவர் எப்படி மாயமாக மறைந்து போய்விட்டார் என்று எவருக்குமே புரியவில்லை, தெரியவில்லை. அப்படியே துக்கத்திலே 4 மாதங்களை கழித்தார்கள். அதன் பிறகுதான் நாரத முனிவர் அங்கே வந்து, நாரத ரிஷி, மகரிஷி அங்கே வந்து நடந்த சமாச்சாரத்தை எல்லாம் தெரிவித்தார். நடந்தவை அனைத்தையும் மற்றும் அனிருத்தரை நாகபாசங்களால் கட்டி பானாசுரன் சிறைப்பிடித்து வைத்திருக்கின்றான் என்றெல்லாம் கேள்விப்பட்டதும் அனிருத்தரின் தந்தையாகிய பிரத்யும்னரும் அவருடைய சேனாபதிகளும் வீரர்களும் மற்றும் கிருஷ்ணரும் பலராமரும் எல்லோருமாக புறப்பட்டு சென்று பானாசுரனுடைய நகரத்தை முற்றுகையிட்டார்கள். தோட்டங்களையும் கோபுரங்களையும் நாசம் செய்ய தொடங்கினார்கள். அதை கண்ட பானாசுரன் ஒரு பெரிய சேனையுடன் பட்டணத்தை விட்டு வெளியிலே வந்தான். அந்த நகரத்தை தான் காக்கின்றேன் என்று பரமசிவன் வாக்கு அளித்திருந்தபடியால் பரமசிவனும் சிவபெருமானும் யுத்தத்துக்கு கிளம்பினார். ரிஷபத்தின் மேலே ஏறிக்கொண்டு ராமருடன், அதாவது பலராமருடனும் கிருஷ்ணருடனும் சண்டையிட்டார். இப்படிப்பட்ட ஒரு போரை வேடிக்கை பார்ப்பதற்காக பிரம்மா முதலிய தேவர்கள் வானத்திலே கூடினார்கள். மக ரிஷிகளும் சித்தர்களும் கூட தங்களுடைய விமானங்களிலே ஏறிக்கொண்டு ஆகாசத்திலே வந்தார்கள். பரமசிவன் கிருஷ்ணரை எதிர்த்து சண்டையிட்டு அவர் மீது பலவிதமாக பானங்களை, ஆயுதங்களை பிரயோகிக்க கிருஷ்ணர் அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். அந்த இருவருக்கும் இடையிலே சமமான போர் நடந்தது. இறுதியிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஜிரம்பணம் என்கின்ற ஆயுதத்தை பிரயோகித்து பரமசிவனை மோகிக்கச் செய்துவிட்டார். அதற்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதபடி சிவபெருமானை செய்துவிட்டார். அதன் பிறகு கிருஷ்ண பகவான் பானாசுரனுடைய சைன்யத்தை பலவிதமான ஆயுதங்களாலே நாசம் செய்தார். பானாசுரனையும் உண்டு இல்லை என்று செய்தார். அந்த பானாசுரன் 500 வில்களை எடுத்துக்கொண்டு அவற்றிலே 1000 அம்புகளை பொருத்தி கொண்டு, அதாவது ஒவ்வொரு வில்லிலும் 2 அம்புகளை பொருத்தி கொண்டு ஸ்ரீகிருஷ்ணன் மீது ஏவுவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த வில்களையெல்லாம் முறித்தார், வெட்டி போட்டார். மேலும் பானாசுரனுடைய இரத சாரதியையும் இரதத்திலே கட்டப்பட்டிருந்த குதிரைகளையும் கொன்றார். இரதத்தையும் உடைத்தார். தனது சங்கை முழக்கினார். அப்பொழுது பானாசுரனுடைய தாயார் அங்கே ஓடி வந்தாள். தலைமுடியை அவிழ்த்து போட்டுக்கொண்டு நிர்வாணமாக ஓடி வந்து கிருஷ்ணரின் எதிரிலே நின்றாள்.
அதைக் கண்ட பகவான் அவளை பார்க்காமல் டக்கென்று முகத்தை திருப்பி கொண்டு விட்டார். அந்த இடைவெளியிலே பானாசுரன் தப்பி ஓடிவிட்டான். அதன் பின்பு அவன் ஒரு ரதத்திலே ஏறிக்கொண்டு ஸ்ரீகிருஷ்ணரிடம் சண்டைக்காக வந்தான். தன்னுடைய 1000 கைகளிலேயும் பலவிதமான ஆயுதங்களை ஏந்திக்கொண்டு அவன் கிருஷ்ண பகவானோடு சண்டையிட்டான். அதைக் கண்ட பகவான் தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவி அந்த பானாசுரனுடைய கைகளை வெட்டினார். மாய பொறுபடை வாணனை 1000 தோளும் பொழி குருதி பாய சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூர்துமே என்பது பெரியாழ்வார் வாக்கு. பானாசுரனுடைய 1000 தோள்களிலே இருந்தும் இரத்தம் பாயுமாறு தன்னுடைய சக்கராயுதத்தை பயன்படுத்திய ஸ்ரீ பகவானுக்கு, ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு பல்லாண்டு கூறுவோம் என்பது இதன் பொருள். அப்பொழுது பகவானாகிய பரமசிவன் அங்கே வந்தார். இந்த பானாசுரன் என்னுடைய பரம பக்தன். நான் இவனுக்கு அபயம் கொடுத்திருக்கின்றேன். எனவே முன்னொரு காலத்திலே தாங்கள் பலி சக்கரவர்த்தியை அனுகிரகித்ததை போல இந்த பானாசுரனையும் அனுகிரகிக்க வேண்டும், இவனிடம் கருணை காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் பரமசிவன் இப்படி கூறியதை ஏற்றுக்கொண்டார், ஆமோதித்தார். ஏனென்றால் பலி சக்கரவர்த்தியும் சரி பானாசுரனும் சரி பிரகலாதருடைய வம்சத்திலே வந்தவர்கள். அந்த பிரகலாதருடைய வம்சத்திலே வந்தவர்களை நான் காப்பாற்றுகின்றேன் என்று பகவானே பிரகலாதரிடம் வாக்கு கொடுத்திருக்கின்றார். இதை பகவான் பரமேஸ்வரனுக்கும் சுட்டி காட்டினார். இந்த பானாசுரனுடைய கர்வத்தை அடக்குவதற்காகத்தான் நான் இவனுடைய கைகளை வெட்டினேன். பூமிக்கு பெரும் பாரமாக இருந்த இவனுடைய சேனையையும் கொன்று குவித்தேன். இப்பொழுது இந்த பானாசுரனுக்கு 4 கைகள் வெட்டப்படாமல் மீதம் இருக்கின்றன. அவற்றை அவன் பயன்படுத்தி கொள்ளட்டும். தங்களுடைய, அதாவது பரமசிவனுடைய சேவகர்களிலே இவன் ஒரு முக்கியமானவனாக விளங்கட்டும் என்றும் அனுகிரகித்தார் பகவான். அதன் பிறகு தன்னுடைய கர்வம் அடங்கப் பெற்ற பானாசுரன் தன்னுடைய புதல்வியாகிய உஷாவையும் ஸ்ரீகிருஷ்ணருடைய பேரனாகிய அனிருத்தரையும் ஒரு ரதத்திலே ஏற்றி கிருஷ்ண பகவானிடமே சமர்ப்பித்தான். அதன் பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் பரமசிவனிடம் விடைபெற்று கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு எல்லோருடனும் தன்னுடைய நகரத்துக்கு சென்றார். அங்கே துவாரகா நகரத்திலே அனைவரும் இவர்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்றார்கள். பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.